Hello everyone, welcome to Mambalam Maami's kitchen. இன்னைக்கு பாவக்காய் பச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பாவக்காய் பச்சடிக்கு தேவையான ingredients என்னன்னு பார்த்தலாம். 150 கிராம் பாவக்காவை நல்லா சன்னமா கட் பண்ணி உப்பு தண்ணியில 15 நிமிஷம் ஊற வச்சிடுங்க. அந்த மாதிரி ஊற வச்சீங்கன்னா உங்களுக்கு கசப்பு இருக்காது. தண்ணியை வடிச்சிட்டு நீங்க வதக்கிக்க போறீங்க. வெல்லம் வந்து 2 ஸ்பூன். நல்ல தக்காளி சைஸ்க்கு புளியை எடுத்துட்டு தண்ணியில ஊற போட்டு எடுத்து வச்சுக்கணும். சாம்பார் பொடி 2 ஸ்பூன். ரெட் சில்லி பவுடர் காஞ்ச மிளகாய் பொடி அரை ஸ்பூன். எள்ளு நல்லா 2 ஸ்பூனுக்கு நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுதான் உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் கொடுக்க போகிறது. அரை ஸ்பூன் பெருங்காய பொடி, தேவைக்கேற்ப எண்ணெய் அண்டு உப்பு. வானொலி நல்லா சூடாக எடுத்து இதில் வந்து அரை கரண்டி நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ கடுகு, அதுக்கப்புறம் ஜீரகம் அரை ஸ்பூன் தான், உங்களுக்கு எப்படி தாளிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாவை போட்டுட்டு நல்லா வறுத்துட்டுருக்கோம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஊற வச்சுருக்கிற பாவக்காவை இதில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்க போகிறோம். உப்பில் ஊற வச்ச பாவக்காவை இந்த தாளிம்போட தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுருக்கோம். இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டேன்னா நல்லா அது பொரிஞ்சு வந்துருக்கும். அதுக்கப்புறம் தான் புளி கரைச்சலை இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே மூடி வச்சிடலாம். அது கொஞ்சம் பாயில் ஆகட்டும். இந்த கேப்பில் வந்து நம்ம புளி கரைச்சல் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். வறுத்து வச்சுருக்கிற எள்ளையும் பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த பாவக்காய் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்கும். நல்லா முறுமுறுன்னு வந்துட்டுருக்கோம். எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சிருக்கு இல்லையா, நல்லா ரோஸ்டாக எடுத்து இப்போது எடுத்து வச்சுட்டுருக்கிற சாம்பார் பொடி, சிகப்பு மிளகாய் பொடி, பெருங்காயம், உப்பு, அதுக்கப்புறம் எள்ளு பொடி ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுட்டுருக்கிற எள்ளு. நான் வெள்ளை எள்ளு போட்டுருக்கேன். நீங்கள் வேணும்னா கருப்பு எள்ளு கூட போட்டுக்கலாம். இப்போ புளிக்கரைச்சல் வந்து 200 ml தண்ணி போட்டு நான் புளிக்கரைச்சலை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஆல்ரெடி நான் எந்த அளவுன்னு சொல்லிவிட்டு ஒரு தக்காளி பழம் சைஸுக்கு எடுத்துக்கோங்க. இது இந்த கரைச்சலை பாவக்காவோடு சேர்த்துட போகிறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு வெல்லமும் சேர்த்துட்டு மூடி வச்சிடுங்க. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். மூடி வச்சிடுங்க. இதுக்கு சேர்த்துட்டுருக்கிற சாம்பார் பொடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுத்து. இப்போ பாவக்காய் நல்லா புளி தண்ணியில் கொதித்து வந்துட்டு நல்லா திக்காக எடுத்து பாருங்க. நல்லா கொதித்து திக்காக எடுத்து இப்போ பாவக்காய் பச்சடி ரெடி ஆகிடுது. இது ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். ரெடியான பாவக்காய் பச்சடியை சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. சூடான சாதத்துக்கு பாவக்காய் பச்சடி பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பாவக்காய் பச்சடி ரெடி டு சர்வ்.